அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு பயங்கரமான ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட் வந்து துபாயில் வந்து நடக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த ஈவெண்ட்டில் வந்து அஜித்குமார் வந்து பங்கேற்க போகிறார்கள். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அஜித் அவர்கள் திரைப்படங்கள் தமிழகத்தில் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கும், எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதே ஓப்பனிங் அதே கலெக்ஷன் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குமான்னு கேட்டால் அது வந்து மிகப்பெரிய டவுட்ராம். என்னதான் வந்து 2-3 ஹீரோ சேர்ந்து RRR திரைப்படம் நடித்தாலும், பாகுபலி திரைப்படம் நடித்தாலும், ஈவன் வந்து உலகநாயகன் சொல்லும் கமல்ஹாசனே அவர்களே வந்து ஒரு திரைப்படம் நடித்தாலும் ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகும். படம் நல்ல படம் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும் சொல்வது வந்து சும்மா வந்து ஒரு 80% ரீச் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 100% ரீச் ஆகும்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷன் தேவை. அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ வந்து லைக்கா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. பொதுவாக வந்து லைக்கா நிறுவனத்தோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைனா வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாள் முன்னாடி வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆவதற்கு 10 நாள் முன்னாடியில் இருந்தால் கரெக்டாக வந்து டெய்லியும் ஒவ்வொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கவுண்டவுன் போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பயங்கரமான பிளான் வந்து பண்ண போகிறாங்களாம். அடுத்த வாரம், அதாவது February 1 அப்புறமா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து தமிழகத்தில் கிடையாது. ஸோ துபாயில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக துபாயில் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து தமிழகத்தில் ஜென்ரலாகவே வந்து அஜித் திரைப்படங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, பெரிய ப்ரொமோஷன் வந்து இருக்குது. ஸோ துபாயில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணும்போது அது துபாயை மட்டும் கவர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியும் கவர் பண்ணி அது வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஃபிலிமாக வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பெரிய திரைப்படங்கள் ஃபார் விக்ரம், அதுக்கப்புறமா வந்து இந்திரன் 2.0 இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு கூட வந்து துபாயில் தான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வந்து பிளான் பண்ண போகிறாங்க. அது வந்து February 1 அதாவது 1 அப்புறம் வந்து 5 வந்து என்னைக்கு வேணால் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது. February 5 வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து February 5 வந்து ஓவர்சீஸில் ப்ரீ ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. படத்தை வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ப்ரீமியர் ஷோ கரெக்டாக வந்து 6 மணிக்கு வந்து ப்ரீமியர் ஷோ வந்து போடுறாங்க. அந்த ப்ரீமியர் ஷோவுக்கு முன்னாடி செலிப்ரிட்டி எல்லாம் கூப்பிட்டு அங்கே ஒரு ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியும் அது கிடச்சிருக்கு. அது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக கேட்டால் அது ப்ரீ ரிலீஸாக ஈவெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அஜித் அவர்களும் வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ 90% வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகியிருக்கு. ஸோ ஒருவேளை வந்து அஜித் அவர்கள் வந்தால் அஜித் அவர்கள் ஸ்பீச் பேசுவாங்களா? ஆனால் அது ஒரு கேள்வியான ஒரு விஷயம் தான் இருக்குது. அஜித் அவர்கள் பேசலாம் வேணாம், ஈவெண்ட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லி ரசிகர்கள் செமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வச்சு படம் பண்ணால் வந்து படம் பெருசாக ஹிட் ஆகும் ப்ரோ, அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ, நார்மலாக ரிலீஸ் ஆனே படம் வந்து பயங்கர ஹிட் ஆகும், அஜித்துக்குலாம் இந்த மாதிரி ப்ரமோஷனே தேவையில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா? எப்போ புக் பண்ண போகிறீங்க? ஸோ எந்த இடத்துல புக் பண்ண போகிறீங்க? எந்த ஷோவுக்கு வந்து போக போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு பயங்கரமான ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட் வந்து துபாயில் வந்து நடக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த ஈவெண்ட்டில் வந்து அஜித்குமார் வந்து பங்கேற்க போகிறார்கள். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அஜித் அவர்கள் திரைப்படங்கள் தமிழகத்தில் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கும், எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதே ஓப்பனிங் அதே கலெக்ஷன் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குமான்னு கேட்டால் அது வந்து மிகப்பெரிய டவுட்ராம்.
என்னதான் வந்து 2-3 ஹீரோ சேர்ந்து ட்ரிபிள் ஆர் திரைப்படம் நடித்தாலும், பாகுபலி திரைப்படம் நடித்தாலும், ஈவன் வந்து உலகநாயகன் சொல்லும் கமல்ஹாசனே அவர்களே வந்து ஒரு திரைப்படம் நடித்தாலும் ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகும். படம் நல்ல படம் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும் சொல்வது வந்து சும்மா வந்து ஒரு 80% ரீச் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 100% ரீச் ஆகும்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷன் தேவை. அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ வந்து லைக்கா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. பொதுவாக வந்து லைக்கா நிறுவனத்தோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைனா வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாள் முன்னாடி வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆவதற்கு 10 நாள் முன்னாடியிலிருந்து தான் கரெக்டாக வந்து டெய்லியும் ஒவ்வொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கவுண்டவுன் போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பயங்கரமான பிளான் வந்து பண்ண போகிறாங்களாம் அடுத்த வாரம், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து தமிழகத்தில் கிடையாது. ஸோ துபாயில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக துபாயில் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழகத்தில் ஜென்ரலாகவே வந்து அஜித் திரைப்படங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, பெரிய ப்ரொமோஷன் வந்து இருக்குது. ஸோ துபாயில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணும்போது அது துபாயை மட்டும் கவர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியும் கவர் பண்ணி அது வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஃபிலிமாக வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பெரிய பெரிய திரைப்படங்கள் ஃபார் விக்ரம், அதுக்கப்புறமா வந்து இந்திரன் 2.0 இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு கூட வந்து துபாயில் தான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வந்து பிளான் பண்ண போகிறாங்க. அது வந்து பிப்ரவரி 1st வீக், அதாவது 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து என்றைக்கு வேணால் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது, பிப்ரவரி 5ஆம் தேதியை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து ஓவர்சீஸில் ப்ரீ ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. படத்தை வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ப்ரீமியர் ஷோ கரெக்டாக வந்து 6 மணிக்கு வந்து ப்ரீமியர் ஷோ வந்து போடுறாங்க. அந்த ப்ரீமியர் ஷோவுக்கு முன்னாடி செலிப்ரிட்டி எல்லாம் கூப்பிட்டு அங்கே ஒரு ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியும் அது கிடச்சிருக்கு. அது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக கேட்டால் அது ப்ரீ ரிலீஸாக ஈவெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அஜித் அவர்களும் வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ 90% வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகியிருக்கு. ஸோ ஒருவேளை வந்து அஜித் அவர்கள் வந்தால் அஜித் அவர்கள் ஸ்பீச் பேசுவாங்களா? ஆனால் அது ஒரு கேள்வியான ஒரு விஷயம் தான் இருக்குது. அஜித் அவர்கள் பேசலாம் வேணாம், ஈவெண்ட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லி ரசிகர்கள் செமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வச்சு படம் பண்ணால் வந்து படம் பெருசாக ஹிட் ஆகும் ப்ரோ, அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ, நார்மலாக ரிலீஸ் ஆனே படம் வந்து பயங்கர ஹிட் ஆகும், அஜித்துக்குலாம் இந்த மாதிரி ப்ரமோஷனே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா? எப்போ புக் பண்ண போகிறீங்க? ஸோ எந்த இடத்துல புக் பண்ண போகிறீங்க? எந்த ஷோவுக்கு வந்து போக போகிறீங்க? அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ